கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு வணக்கம். என்னை யாரும் கைது செய்யல, இந்த வதந்தியை யாரும் நம்பாதீங்கன்னு ரொம்ப ஒரு பரபரப்பான நியூஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோங்க. அது வேற யாரும் இல்லை, இயக்குனர் லிங்குசாமி அவங்க தான். அவங்க எடுத்த படம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டைக்கோழியாக இருக்கட்டும், ரன் மூவியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அஞ்சான் படம், இந்த மாதிரி நிறைய படங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப தமிழ் திரைப்பட உலகத்திலே பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு லிங்குசாமி அவர் தான். அவரோட சேர்ந்து திருப்பதி பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவங்க தான். அதுவும் யாருன்னு தெரியும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தானே, நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ என்ன ஒரு எதனால அவங்கள வந்து கேஸ் போட்டிருக்காங்க, கைது நடவடிக்கை எதுக்குன்றதை இப்போ நம்ம உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். 2014 ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க, அதில் தொடர்ந்து நிறைய படங்கள்லாம் எடுக்கிறாங்க, நிறைய ஹிட் மூவிஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபேஸ்மேன் ஃபினான்ஸ் கம்பெனின்ற ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு ஒரு அமௌண்ட் கடனாக வாங்குறாங்க. ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. ஃபினான்ஸ் வாங்கி தான், நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி தான் ஒரு படமே எடுத்து முடிக்கிறாங்க. அதை ரிப்பீட் பண்ணி திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆகும். அந்த மாதிரி தான் இதே சம்பவம் தான் திரு லிங்குசாமி அவங்களுக்கும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை திருப்ப கேட்டிருக்காங்க ஃபேஸ் ஃபினான்சியல் கம்பெனி. இவரும் வந்து ஒரு செக்கு மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த செக்கு பேங்க்ல கொண்டு போய் போடும்போது அவங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லிட்டு செக்கு வந்து பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. இவங்க லிங்குசாமி பேர்லையும் திருப்பதி பிரதர்ஸ் அந்த கம்பெனி பேர்லையும் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. இது 2018 நடக்குது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே ஒரு 8 வருஷமா இந்த கேஸ் வந்து மாறி மாறி நடந்துட்டு தாங்க இருக்கு. இதுக்கான தீர்ப்பு அவங்க என்ன பண்றாங்க, அதை கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க போயிட்டு கேஸ் மறுபடியும் ஃபைல் பண்ணிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதாவது இவங்க வந்து நான் கொடுத்த செக்கு வந்து வேலிட் இல்லை, செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கான அமௌண்ட் வந்து வட்டியோடு சேர்த்து 48 லட்சமாக வந்திருக்கு, இந்த பணத்தை ரீபே பண்ண சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா வேறு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. ஜட்ஜி வந்து ரெண்டு தரப்பையும் விசாரிப்பாங்களே, அவ்வளோ சீக்கிரம் யாருமே தீர்ப்பு சொல்லிட மாட்டாங்க. இந்த தரப்புலையும் விசாரிப்பாங்க, அவங்களுடைய தரப்புலையும் விசாரிப்பாங்க. ஸோ ரெண்டு பக்கமாக அந்த கேஸை விசாரித்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது 30 நாட்களுக்குள்ளே இந்த பணத்தை வட்டியோடு சேர்த்து நீங்கள் ரீபே பண்ணணும், அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லிங்குசாமி தரப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்காக 30 நாள் நீங்கள் எங்களுக்கு டைம் அவகாசம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுவோம், இந்த கேஸில் வந்துட்டு நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம், கேஸ் அப்பீல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் கைதுன்ற மாதிரி ஒரு பரபரப்பான வதந்தி பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையே இல்லை, ரெண்டு பக்கம் விசாரிங்க, நாங்கள் வந்து பணத்தை தரமாட்டோம்லாம் சொல்ல, வட்டியோடு நீங்கள் சொன்ன அந்த 48 லட்சத்தையும் நாங்கள் தரோம் தான் சொல்லியிருக்கோம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பிரதர்ஸை சேர்ந்த திரு சந்திரபோஸ் இருக்காருங்களா, சுபாஷ் சந்திரபோஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வேறு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கொடுத்தா மாதிரி இவங்க வந்துட்டு இந்த கேஸை வந்து திருப்புறாங்க, இது எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை, இவங்க வந்து 30 நாள் கெடு கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இந்த கேஸை விசாரித்து இதில் உண்மை நிலவரம் என்ன என்பதை நாங்கள் கூடிய சீக்கிரம் இந்த மீடியாவுக்கு தெரியப்படுத்துவோம், அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு நாங்கள் கைது பண்ண போகிறோம், இல்லைன்னா வேறு ஏதாவது கேஸ் போட போகிறோன்ற மாதிரி ஒரு மிரட்டலாக பேசிகிட்டு இருக்காங்கன்றது வந்து சுத்த பொய்ங்கிற மாதிரி இயக்குனர் லிங்குசாமி அவரோட எக்ஸ் தளத்திலையும் சொல்லியிருக்காரு. இந்த கேஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும், இது நிஜமாவே உண்மையா பொய்யா, இவர் பணம் வாங்கினாரா இல்லையான்னு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தீர்ப்புல தாங்க இருக்கு. இது வந்து உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இவங்க அடுத்து மேல்முறையீடு பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இந்த கேஸோட முடிவே இருக்க போதுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கணும் கூடிய விரைவில் நம்ம மீடியா பர்சன்ஸ்க்கு தெரியுங்க. அடுத்த அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.